அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் தாங்க. அதாவது கேரட் மால்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் முந்திரி 10 கிராமு, பாதாம் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஏலக்காய் வந்து 5 to 6 வந்து ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த கேரட் மால்ட்டில். நான் ஏற்கனவே பீட்ரூட் மால்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்கலாம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா நல்லா திரியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக கிடைக்கும். பட் நான் சர்க்கரை போடலை, ஏன்னா நம்ம கேரட் மால்ட்டு செய்யும் போது அதுலேயும் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. அண்ட் இன்னொன்று, பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸு வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தாலும் சிலருக்கு பிடிக்கும், அதனால் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த 1/4 கிலோ கேரட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நல்ல அடி கனமான சட்டின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மால்ட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் அயர்ன் கண்டென்ட்டும் சேரும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது, எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இது வந்து வத்துற அளவுக்கு நம்ம வதக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே அது தண்ணி வத்த அதனுடைய கலரும் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் 1/4 கிலோ வந்து கேரட் எடுத்திங்கன்னா 1/4 கிலோ வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம், பட் கேரட்டுக்கு கரெக்டாக அதே அளவு ஆட் பண்ணணும். ஏன்னா கேரட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தித்திப்பு இருக்காது. பீட்ரூட்டில் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம். பாருங்கள், இப்போ நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து கிளறுவோம். இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி விடும். அப்போது நீங்கள் வந்து பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றுது. ஸோ நீங்கள் அப்படியே சைடில் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்தது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டிக்கிட்டே வருது. இப்போ பாருங்கள், சுத்தமாகவே தண்ணி இல்லை, நல்லாவே இந்த அல்வா பதத்துக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நிற்கிது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இந்த நட்ஸ் பவுடரை வந்து நான் போட்டுட்டு நல்லா கிளறும் போது இன்னும் கட்டியாகும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று தான் பிரச்சனை. இதுலேயே இன்னொன்று இருக்குது, நீங்கள் இதை காய வைக்காமல் இப்படியே வந்து நல்லா கிளறிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு அப்படியே நல்லா கிளறணும். அது வந்து ரொம்பவுமே கை வலிக்கிற ப்ராசஸ்ங்கிறதுனால நான் வந்து இதை காய வச்சு அதை அப்படியே வந்து பவுடர் பண்ணிட்டேன். நீங்கள் காய வைக்கும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்ம சன்லைட்டில் காய வைக்கும்போது விட்டமின் டியும் அதில் சேரும். ஸோ அதனால் அதுவும் ரொம்ப நல்லது தான். அப்படிங்கிறதுனால நான் காய வச்சு அப்படியே வந்து அதை பவுடர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒட்டாமல், அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தனித்தனியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கிளறணும். ஸோ உங்களால் முடிஞ்சா அப்படின்னா நீங்கள் ஃபேனுக்கு அடியில் வச்சு இந்த மாதிரி கிளறலாம். பட் இது ரொம்பவே வந்து ரொம்ப நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிறுத்திட்டு நான் இதை வந்து அப்படியே வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி காய வச்சா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு கேரட் மால்ட். அதாவது அதை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போதே அதனுடைய வாசனை அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு கேரட் அல்வாவோ இல்லை கேரட் ட்ரிங்க்கோ ஏதோ குடித்தோன்னா எந்த மாதிரி இருக்கும், அதை விட சூப்பரான ஒரு வாசனை வருது. அவ்வளோதான், நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம 1/4 கிலோ கிட்ட எடுத்தோம் பார்த்தீங்களா கேரட்டு, நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ பாட்டிலில் ஃபுல்லாக அடையுது. ஸோ 1/2 கிலோ கிட்ட கேரட் மால்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1/2 கிலோ வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு குழந்தையோ இல்லை 2 குழந்தையோ இருக்கிற பட்சத்தில் 1 மாதம் வரைக்கும் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2 to 3 மாதம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம காய வச்சு தான் இதை வந்து பவுடர் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த கேரட் மால்ட் குடிக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களோட நிறம் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நட்ஸ் எல்லாமே சேர்ந்ததுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கால்சியம், அயன் எல்லாமே பர்ஃபெக்டாக இதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதே மாதிரி ராகி மால்ட் அல்லது பீட்ரூட் மால்ட் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மால்ட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் குடிப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.